கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒருத்தர் ஒரு பெரிய ட்ரெஸ் கடைக்கு போய் அங்கே இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஷர்ட்டை எடுத்தார். அதை வாங்கலாம் அப்படின்னு அந்த டிஷர்ட்டோட விலையை பார்த்தப்ப தான் தெரிஞ்சு அது ரொம்ப காஸ்ட்லியான டிஷர்ட்னு. அந்த டிஷர்ட்டை கொண்டுட்டு அந்த மேனேஜர்கிட்ட போய், எதுக்கு இதுக்கு இவ்வளோ விலை போட்டிருக்கீங்க? இதில் அப்படி ஒன்றும் பெரிய டிசைனோ இது அழகான கலரும் இல்லையே, அப்புறம் எதுக்கு இது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு கேட்டாராம். அந்த மேனேஜர் எதுக்கு, இதோட மதிப்பு இது உருவாக்குனவரை பொறுத்து இருக்கு, இதில் இருக்க கலரை பொறுத்தோ இதில் இருக்க டிசைனை பொறுத்தோ கிடையாதுன்னு சொன்னாராம். அதே போல தான் நம்மளும், நம்ம எவ்வளோ அழகாக இருக்கோம், நம்ம குவாலிஃபிகேஷன் என்ன, நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோன்றதை பொறுத்தலாம் நம்ம மதிப்பு கிடையாது. நம்மளை யார் உருவாக்கியிருக்கா? நம்மளை உருவாக்குனது ஏசப்பா. அவ்வளோ மகத்துவமான தெய்வம் நம்மளை உருவாக்குனதுனால தான் நம்ம இவ்வளோ வேல்யூபிளாக இருக்கோம். ஹலோ நேயர்களே, உங்ககிட்டக்கா ஒரு நிமிஷம் பேசலாமா? லிவ் லைஃப் ஃபார் கிரியேட்டர், நாட் ஃபார் கிரியேஷன். வாழுகிற வாழ்க்கை படைத்தவருக்காக வாழணும், படைப்புகளுக்காக இல்லை. என்ன ஈஸியாக 2 லைனில் முடிச்சிட்ட அப்படின்னு கேட்கிங்களா? இது போல் வாழ்ந்து காமிச்சவர் தான் ஜான் பேட்டன். பேட்டன் சொன்னார், மனுஷங்களே அடித்து சாப்பிட்றவங்க மத்தியில் நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னார். உடனே இருக்க எல்லாரும் கேட்டாங்க, அதான் உனக்கே தெரியுதுல, அப்புறம் அதுக்கு அறிவு இல்லாமல் அங்கே போய் போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பேட்டன் என்ன தெரியுமா சொன்னார்? நான் ஒரு சாதாரணமான மனிதனாக இறந்து போனேன்னா என் உடம்ப புழுக்கள் சாப்பிடும். ஆனால் நான் அந்த இடத்துக்கு மிஷனரியாக போனேன்னா அங்கே என்னையவே சாப்பிட்ருவாங்க. இந்த உடம்பு நிலையற்றது, ஆனால் நான் அங்கே ஊழியத்துக்குன்னு போனேன்னா என்னெல்லாம் ஏசப்பா மகிமைப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஊழியம் பார்க்க போனார். அங்கே ஊழியம் செய்த ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக அவர் விளங்கினார். இதே போல தான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஏசப்பாக்காக கொடுக்கணும். நம்மளோட கிரியேட்டர் யாரு? ஏசப்பா தானே. ஏசப்பாக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழுவோமா? படையில் நாணிக்க மாட்டேன், சவாரி சேவன் சுற்றிட மாட்டேன், விமான படையில் பறந்திட மாட்டேன். நான் இயேசுவின் போர் வீரன், நான் இயேசுவின் போர் வீரன், நான் இயேசுவின் போர் வீரன். இயேசுவின் செல்லங்கள். Psalm 23. The Lord is my shepherd, I shall not want. He makes me lie down in green pastures. He leads me beside still waters. He restores my soul. He heals his parties for his name's sake. Even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for you are with me. And I rod and the staff, they comfort me. You prepare me a table before me, presence of my enemies. You anoint my head with oil. My cup overflows. Surely goodness and mercy shall me all days of my life, and I shall live in the house of the Lord forever. Bye. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கரையாமல் காத்துக் கொண்டீர், உறவிந்து பிறத்து சென்றீர், பத்திரமாய் சுமந்திரே, தாய் கருவிலே பத்திரமாய் சுமந்திரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை.
ஜெப ஆலய தலைவர்னா பாருங்க, இக்காலத்தில் உள்ள சர்ச் செக்ரட்டரி பெரிய ஒரு தலைவர் போல் அவங்களுடைய விசுவாசத்தின்படி தன்னுடைய மகளுக்கு சுகல்ல வியாதியில் மறிக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அடிக்கடி யோசிக்கிறேன், சர்ச்சுக்கு ரெகுலராக போகிறவங்களுக்கு விசுவாசம் கூட தானங்க செய்யணும், நிறைய பேருக்கு குறைஞ்சி போயிருதுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், நம்முடைய ஊழியத்தில் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் ஊழியத்துடைய எல்லைகளை விரிவாக்கி கொண்டே இருக்கிறார். பாருங்கள், கடந்த வருடங்களிலே தமிழ்நாட்டிற்கு ஒரு 500 மிஷனரிகளை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கென்று ஒரு இலக்கு வைத்து நம்ம அனுப்ப தீர்மானித்தோம். அவனுடைய கிருபையினாலே 500க்கும் மேற்பட்ட மிஷனர்களை அனுப்புவதற்கு ஆண்டவர் இப்பொழுது வரை உதவி செய்திருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு குறைந்தது ஒரு 12 மிஷனரியை முதற்கட்டமாக எழுப்பி அனுப்ப வேண்டும். மொத்தம் ஒரு 500 மிஷனர்களை இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்ப வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு இலக்கை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஜெபிங்கள் ஐயா, உங்கள் ஜெபங்கள் வல்லமையுள்ளது. நீங்கள் ஜெபிக்கும்போது வட மாநிலத்தில் இருக்கிற அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களை இயேசுவை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் மிஷனரிகளை தருவார், மிஷனரிகளை தாங்குகிற ஸ்பான்சர்களை தருவார். அவர் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு கிராமத்திலும் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்வார். அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள் ஐயா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நபருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சுபாவம் என்னை அது மிகவும் தொட்டது. அல்லேலூயா. அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். பாருங்கள், மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஒரு ஜெப ஆலய தலைவன் ஆண்டவரை பார்க்க வருகிறான். தன்னுடைய பிள்ளை மரண அவஸ்தைப்படுகிறாள், எங்கள் வீட்டுக்கு வரணும், நீங்கள் ஜெபம் பண்ணணும், அவள் சுகமாவாள் என்று விசுவாசத்தோடு வந்து விண்ணப்பம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. ஜெப ஆலய தலைவனா பாருங்க, இக்காலத்தில் உள்ள சர்ச் செக்ரட்டரி பெரிய ஒரு தலைவர் போல்ற அவங்களுடைய விசுவாசத்தின்படி தன்னுடைய மகளுக்கு சுகல்ல வியாதியில் மறிக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால் ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் கையை வச்சா போதும்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இவங்களுடைய அழைப்பு ஏற்று போகிற வழியிலேயே பெரும்பாடுள்ள ஸ்திரீன்னு ஒரு அம்மா வர்றாங்க பாருங்க. அவங்க பேரே 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவங்களுடைய விசுவாசம் இவங்களை விட 100 மடங்கு இருக்குது. நான் அடிக்கடி யோசிக்கிறேன், சர்ச்சுக்கு ரெகுலராக போகிறவங்களுக்கு விசுவாசம் கூட தானங்க செய்யணும், நிறைய பேருக்கு குறைஞ்சி போயிருதுங்க. பாரம்பரிய கிறிஸ்தவங்களுக்கு ஊழியத்துக்கு வந்து நிறைய வருஷம் ஆனவங்களுக்கெல்லாம் விசுவாச வாழ்க்கை குறைஞ்சிரும். அல்லேலூயா. நான் அப்படி யோசிக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரில. ஆமென். கூடணுங்க, ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு வார்த்தைகளை கேட்டு விசுவாசம் கூடணும். பாருங்கள், தாவீதுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் கண்டு ருசி பார்க்கிற அந்த அனுபவம் கோலியாத்தை முறியடிப்பதற்கு அது உதவுகிறது. ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் ஆண்டவர் என்னை தப்புவிச்சார்ல. அப்போ அந்த கோலியாத்தை ஏமாத்துறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் கண்ட ருசி பார்த்த அந்த அற்புதம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய அவனை பலப்படுத்துகிறது, கூர்மைப்படுத்துகிறது. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏசப்பா எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. காய்ச்சல் சரியாயிருச்சு, தலைவலி சரியாயிருச்சு, கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சு, என் படிக்கிற காலங்களில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சாரு, வேலையே கிடைக்காதுன்னு நினச்சி வேலை கொடுத்தாரு, தெருவில் இருக்கிற எனக்கு சொந்த வீடு கொடுத்தாரு, எங்களுடைய முன்னோர்கள் நடந்து தான் போவாங்க, இப்பொழுது ஆண்டவர் நல்ல கார் கொடுத்துருக்கிறாரு. எம்புட்டு அற்புதங்களை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. அந்த அற்புதங்கள்லாம் எதற்காக தெரியுமா? ஆண்டவர் அற்புதர் என்பதை நீங்கள் ருசி பார்த்து ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுக்காக தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே கரடியும் சிங்கத்தையும் முறியடித்த அந்த அனுபவம் கோலியாத்தை முறியடிப்பதற்கு அது உதவியாக இருக்கிறது. பாருங்க, அப்போ சர்ச்சுக்கு போகிறோம்,
எத்தனை அற்புதங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எத்தனை அற்புதங்களை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருப்பார். அதெல்லாம் ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை செய்வதற்கு, விசுவாசிப்பதற்கு அது உதவியாக இருக்கணும். ஆனால் எங்கள் வேடிக்கை பாருங்கள், ஜெபாலய தலைவனை விட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு தான், சர்ச்சுக்கு போகாத அந்த அம்மாவுக்கு தான் விசுவாசம் ரொம்ப இருக்குது. இன்னும் பாருங்கள், 100க்கு அதிபதினு ஒரு பிரதர் இருக்கிறார் பாருங்கள், அவருக்கு விசுவாசம் பாருங்கள் பயங்கரங்க, 100 மடங்குங்க. அல்லேலூயா. அவங்க வேலைக்காரனுக்காக ஏசப்பாவை பார்க்க வர்றாங்க, நேரம் எடுக்கிறாங்க, மெனக்கெடுறாங்க. இந்த செய்தி கேட்குற நீங்கள் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க, உங்கள் நண்பர்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. சும்மாவே உங்களுக்காக மட்டும் வாழக்கூடாது. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, இதுக்கு மட்டும் நீங்கள் வாழக்கூடாதுங்க. சும்மா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களை கொஞ்சம் கரிசனையை காட்டுங்க. உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க மேலே உங்கள் கரிசனையை காட்டுங்க. ஒரு முதலாளியாக இருக்கீங்கன்னா உங்கள் இடத்துல வேலை பார்க்குற அவங்க மேலே உங்கள் கரிசனையை காட்டணும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த விசுவாசத்தை கூட இருக்கிறவங்களுக்கு காண்பிக்கணுங்க. மார்க் 2 அடிக்கடி நான் பிரசங்கம் பண்ணுவேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. எல்லாரும் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் இருக்காருன்னு சொன்ன உடனே எல்லோரும் வந்துடுறாங்க. ஆனால் அந்த 4 பேர் பாருங்க, இன்னொருத்தனை தூக்கிட்டு வர்றாங்க. நீங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டாருங்க, ருசி பார்த்துட்டிங்களா, அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, தேவையுள்ளவர்களை ஏசப்பாவிடத்தில் கொண்டு வரணும். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவருடைய வேலை, திருச்சபையுடைய கடமை. அதெல்லாம் நம்ம மறந்து போயிட்டோங்க. கேட்குற செய்தியெல்லாம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஏதாவது அற்புதம் நடக்கணும், அற்புதம் செய்வார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி சொல்லி கேட்டு 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 எல்லாம் மற்றவங்க மேலே கரிசனப்படுறதே இன்றைக்கி இல்லவே இல்லைங்க. இன்றைக்கி கேட்குற 90% செய்திகள் என்ன கேட்குறோம், உங்களுக்காக மட்டும்தான் ஊழியக்காரங்க பேசுகிறாங்க. அது நல்லதுங்க. எத்தனை நாட்களுக்கு தான் உங்களுக்காக செய்தி கேட்டு கேட்டு விசுவாசத்தை தூண்டி நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்காகவே வாழ்வீங்க, உங்களுக்காகவே அற்புதத்தை ருசி பார்ப்பீங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக நீங்கள் செயல்படணுங்க. அல்லேலூயா. பாருங்களேன், 100க்கு அதிபதி விசுவாசம் கிரேட்டுங்க. வேலைக்காரனுக்காக வர்றான், ஆண்டர் நான் வீட்டுக்கு வர்றேங்கிறாரு. நமக்குன்னா இப்போ திடீர்னு பெரிய ஊழியக்காரர் மோகன் சிலாசனை எங்கள் வீட்டுக்கு வர்றாருன்னா நானும் பேனர் அடித்து அவரை வரவேற்று எவ்வளோ அமர்க்களம் பண்ணுவோம், சந்தோஷப்படுவோம், அது நல்லது. ஆனால் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வர்றேங்கிறாரு, இவன் வர வேணாம். நீங்கள் எதுக்கு வீட்டுக்கு வர்றீங்க, நீங்கள் என்ன லேசுப்பட்ட ஆண்டவரா, சும்மா ஒத்த வார்த்தையை சொல்லுங்கிறான். அவன் விசுவாசம் பாருங்க எவ்வளோ பெரிய விசுவாசம், ஆண்டவர் ஆச்சரியப்படுத்துகிறாருங்க. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் முதல்ல ஒரு தீர்மானம் போடுங்க. நீங்கள் ஏசப்பாவும் ஆச்சரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழணும். ஜெபம் பண்ணுறீங்களா, ஏசப்பா ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் ஜெப வாழ்க்கை இருக்கணும். கொடுக்குறீங்களா, ஏசப்பா உங்களுடைய கொடுக்குற அந்த காணிக்கையை வச்சு, தியாகமுள்ள காணிக்கை வச்சு ஆண்டவர் ஆச்சரியப்பட வைக்கணுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஏதாவது ஆச்சரியப்படுறாப்புல நான் செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தீர்மானம் வச்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ வருவோம், ஜெப ஆலய தலைவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அழைக்கிறார். ஆண்டவரும் அவங்க வீட்டுக்கு வர்றப்பான்னு சொல்கிறார். பாருங்க, அவ்வளோதாங்க. அழைச்சதோடு அவர் அமைதியாக இருந்துட்டாங்க. இந்த செய்தியுடைய தலைப்பு நான் என்ன தெரியுமா வச்சுருக்கேன், சைலண்ட் மோடு. ஏன் எது சொல்கிறேன்னா, ஒரு சர்ச்சுக்கு போகிறோம், பாஸ்டர் சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் உங்களுடைய செல்ஃபோனெல்லாம் சைலன்ஸில் போட்டுருங்க அப்படி சொல்கிறாரு பாருங்க. இன்னும் ஃப்ளைட்டில் போனோன்னா உங்கள் செல்ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, கொஞ்சம் அமைதிப்படுத்திடுங்கன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் நம்ம ஆட்கள் அதை மறந்து திடீர்னு ஒரு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அதில் டமார்னு ஒரு சத்தம் கேட்குது பாருங்க. ஐயோ, எல்லாரும் அவங்கள தான் திரும்பி பார்க்குற மறந்துட்டாங்க. அங்கு எல்லாருடைய அந்த சூழ்நிலைகள்லாம் கெடுது பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிற காரியம் என்ன தெரியுமா, நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்கப்பா. இருக்க பழகுனீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் தாங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறத உங்கள் கண்ணு பார்க்கும். ஆமென். அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. திடீர்னு இப்போ பசிக்குது, உங்கள் முன்னாடி அரிசி இருக்குது, தண்ணி இருக்குது, கேஸ் அடுப்பு இருக்குது, உப்பு இருக்குது, சாப்பாடு ஆக்குறதுக்கு எல்லாம் பொருள் இருக்குது. எடுத்தோடனே எல்லாத்தையும் அப்படி சாப்பிட்ற முடியுமா? உள்ளே போய் எல்லாம் கலந்துக்கிட்டுன்னு சொல்ல முடியுமாங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது அந்த சோறாக்கி முடித்து அது சாப்பிட்ற அளவுக்கு வரந்தடி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தது ஆகணும். நமக்கு பாருங்க,
எல்லாமே உடனே நடக்கணுங்க. ஆனால் அந்த ஜெப ஆலய தலைவன் ஆண்டவரை கூப்பிடுறான். அவன் அதுக்கடுத்து நிறைய நேரங்கள் தாமதமாகுது, அற்புதம் தாமதமாகிறது. போகிற வழியில் பெரும்பாடலேஸ்வரி வந்துடுறாங்க. பெரிய கூட்டம் வருது. அந்த பெரும்பாடலேஸ்வரி நினச்சிக்கிறாங்க, நான் சரீரத்தின் ஓரத்தை தொட்டாயிலும் நான் சுகமாயிருவேன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு வஸ்திரத்தை தொடுறாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, யாரோ ஒருத்தர் என்னை தொட்டாங்களேன்னு பார்க்குறாரு. இவ்வளவு கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்தில் நீங்கள் என்னை யாரோ ஒரு தொட்டது யாருன்னு சொல்கிறீங்கன்னு எல்லோரும் சுற்றி உள்ளவங்க எல்லாம் வியக்கிறாங்க. ஆனால் அப்பொழுது அந்த பெரும்பாடலேஸ்வரி முன் வருகிறாள். நான் தான் உங்களை தொட்டேன்னு சொன்ன உடனே, என்ன ஏதுன்னு கேட்ட உடனே, அல்லேலூயா, உன் விசுவாசத்தின்படி உனக்கு காக்கடுவன்னு சொல்லி ஒரு அற்புதம் செய்கிறாரு. அவளை பார்த்து உன் வேதனை நீங்கள் சுகமாயிருன்னு சொல்கிறாரு பாருங்க. அப்படி விசுவாசம் அப்படி அற்புதம் நடக்குது. அங்கே நேரம் அப்படி கொஞ்சம் தாமதமாகுது பாருங்க. ஆனால் அந்த ஜெபாலயத்தில் என்ன செஞ்சுருக்கார்? அமைதியாக இருக்கிறார், சைலண்ட் மோடில் இருக்கிறார். பாருங்களேன், இவர் அழைச்சதுலேருந்து அப்படியே அமைதியாக இருக்கிறேன். ஏன்னா நான் சொல்லிட்டேன்ல, ஏசப்பாவை நான் ஜெபம் பண்ணிட்டேன், அவரும் அற்புதம் செய்கிறதுக்கு என் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் ஏசப்பாவோடு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அற்புதம் தாமதமாகுது. ஆனால் பரவாயில்ல, ஆண்டவர் செஞ்சிருவார்ல. அதாங்க விசுவாசம். இந்த ஜெப ஆலய தலைவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய பாடம், அமைதியாக இருக்க பழகணுங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீ ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்கள் ஒரு அற்புதத்தை வேணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டீங்களே, அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அமைதியாக இருக்கணும். ஆபிரகாம்கிட்ட போய் கேளுங்கங்க. அவன் ஈசா கேட்குறான், அப்பா பலியிடணும்னு சொல்லி இங்கே கொண்டு வந்துட்டீங்களே, எல்லாம் இருக்குது, விறகு இருக்குது, எல்லாம் இருக்குது, பலியிடுவதற்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பா? அங்கே தான் சொல்கிறாரு பாருங்க, அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே. இதாங்க விசுவாசம், இதான் நம்பிக்கை. அல்லேலூயா. அமைதியாக இருக்கிறார். ஆண்டவர் செயல்படுவதற்காக சில காரியங்களை கொஞ்சம் அமைதியாக இருந்து நீங்கள் பழகணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, லூக்கா 2:19 லூக்கா மரியாள் அம்மாவை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அங்கு தேவன் தரிசனமாகி மரியாளோட ஃபியூச்சர் குறித்து அங்கே தரிசனம் உண்டாகிறது. பாருங்க, உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 10வது வசனத்திலிருந்து, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்கள், லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அங்கு மெய்ப்பர்கள் மரியாளிடத்தில் வருகிறார்கள். அங்கு 16 வசனம், தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அங்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள், தேவதூதரால் உண்டான வார்த்தைகளை இவங்க கேள்விப்பட்டதில் பிள்ளையை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்கிறாங்க. பாருங்க, அதையெல்லாம் மரியாள் கேட்டுட்டு அங்கே போட்டிருக்குதுங்க, மெய்ப்பொராளே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் மரியாளை குறித்து என்ன போட்டிருக்குது? மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள், சிந்தனை பண்ணினாள். அல்லேலூயா. அமைதியாக இருக்கிறாள். பாருங்க, சில காரியங்கள் நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போதுங்க நமக்கு டென்ஷன் ஆக தான் செய்யும், கோபம் வரதான் செய்யும், கொஞ்சம் அவசரம் வரதான் செய்யும். ஆனால் நானும் நீங்களும் யாருடைய பிள்ளைகள்ங்க? ஏசப்பாவுடைய பிள்ளைகள். அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அண்ணாள்கிட்ட போய் நீ கேளுங்க, நான் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணிட்டேன். அவளை குறித்து என்ன போட்டுக்குது? அப்புறம் அவள் துக்கமோகமாக இருக்கவில்லை. நான் ஜெபிச்சுட்டே இல்லை. ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அமைதியாக இருக்கிறா, முகத்தில் அந்த துக்கம் இல்லை, சந்தோஷமாயிட்டு. அருமையான கிறிஸ்துவ நண்பனே, உங்களுக்கு ஒரு பாரம் வருகிறதா, நெருக்கம் வருகிறதா, அவமானங்கள் நிந்தைகள் வரதில் குறைச்சி இருக்கிறதா, நீங்கள் போங்க. கணவன் மனைவியுமாக இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் 2 பேரும் நல்ல கைகளை கோர்த்து நல்ல முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளோட குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. இருதயத்தை ஊற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் அழுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை, காரியங்களை சொல்லுங்க. சொல்லி முடிச்சிங்களா, நீங்கள் அமைதியாக இருங்க. ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதாங்க சைலண்டாக இருக்கணுங்க. இந்த ஜெபாலய தலைவன் அங்கே போகும்போது நாமனா இருந்தால் நினச்சிருப்போம், ஏசு கிறிஸ்துவே என் மக அங்கே ரொம்ப சுகம் இல்லாமல் இருக்க, நீங்கள் வர்றேன்னு வந்துட்டு என்ன டைம் லேட் ஆகிட்டு இருக்கிறீங்க, அங்கே பேசாதீங்க, வாங்க நேராக அங்கே போவோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறார். ஆண்டவர் பார்த்துக்கொள்வார்.
பாருங்கள், திடீர்னு அங்கே போய்கிட்டே இருக்கும்போது அங்கே ஜெபாலய தலைவன் வீட்டில் இருந்து செய்தி வந்துடுது பாருங்க. என்ன செய்தி? போதகரை நீ வருத்தப்படுத்தாதீங்க, உங்கள் மக செத்து போயிட்டான்னு சொல்லி செய்தி வருது. அப்போ அதாவது இவர் ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணாரன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, அமைதியாக இருக்கிறார். ஏன்னா ஏசப்பா கூட இருக்கும்போது அப்படியா என் மக இறந்து போயிட்டாளான்னு சொல்லி அழுதுகிட்டு ஓடி இருப்போம் நம்மனா. அங்கே ஏசப்பா கூட இருக்கும்போது அவர் தாங்க எல்லாம் பார்க்கணும். அல்லேலூயா. அவர் இருக்கும்போது நம்ம அமைதியாக தான் இருக்கணும். எல்லாரும் சொல்கிறாங்க போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜெபாலயத்தில் அமைதியாக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்க கூட பேசுகிறார். மார்க் 5:36 அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. அல்லேலூயா. நான் அடிக்கடி என்னோடு கூட இருக்கிற என்னுடைய ஊழியக்காரர்கள் சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய காரியங்களில் அவர் யுத்தம் பண்ணோன்னா ரூல் என்ன தெரியுமா? சும்மா இருக்கணும். இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு சும்மா இருந்து பழக்கமே கிடையாது. ஒரு வேலை ஜாப் இருக்குது, ஒரு ஸ்கூலில் டீச்சர் வேலை காலியாக இருக்குது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரை சித்தமானா இந்த வேலை எனக்கு தாங்க, ஜோம் பண்ணிட்டு விசுவாசமாக காத்திருக்க வேண்டியதானங்க. ஆனால் காத்திருப்பீங்களா? ஐயோ, எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு அதிகாரி இருக்கிறாரு, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அந்த ஸ்கூலில் உள்ள கரஸ்பாண்டுக்கு ஒருத்தங்க எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துலாமா, இவங்கள பார்த்துலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா. ஆனால் ஜோம் பண்ணனா செய்வாங்க. அது இல்லை விசுவாசம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் காரியங்களை சொல்லிவிட்டீர்களா, நீங்கள் சைலண்ட்டாக இருக்க பழகுங்க. அந்த ஜெபாலயத்திலையும் இருக்கான், ஒரு வார்த்தை பேசலைங்க. அங்கே நீங்கள் இந்த அதிகாரத்தை திரும்ப வாசித்து பாருங்கள். 22 ஆண்டவரை எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் கையை வைங்கன்னு கூப்பிட்றான் பாருங்கள். அதுக்கப்புறம் அவன் பேச்சை நிறுத்திட்டாங்க. இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வேண்டுமா, நீங்கள் முதல்ல அமைதியாக இருங்கங்க. ஆண்டவரிடத்தில் சொல்லிட்டீங்களா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, அமைதியாக இருந்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். நீங்கள் தொடர்ந்து அந்த வசனத்தை எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. ஜெபாலயத்தோட வீட்டுக்கு வந்த உடனே சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகளையும் கண்டு 38 ஆண்டவர் சொல்றார், உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? ஆண்டவர் கூட இருக்கும்போது அற்புதத்தை தான் அவர் பேசுவார். ஆமென். அல்லேலூயா. அவர் இருக்கிற வரைக்கும் உன் நம்பிக்கையை இழந்து போகாத. உன் வாழ்க்கையில் எதுவும் முடிவே கிடையாதுங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதரி அவ்வளோதாங்க, நான் ட்ரை பண்ணேன், இனி இந்த வேலை கிடைக்காது, இனி குழந்தை பிறக்காது, இனி இந்த அற்புதம் நடக்காது, இனி இந்த கடன் பிரச்சனையிலேருந்து என்னால் விடுதலை ஆகவே முடியாது, இந்த பாவத்திலேருந்து என்னால் விடுதலை ஆகவே முடியாது. நீ யாருப்பா புல் ஸ்டாப் வைக்கிறது? உன் கூட அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் மறுபடியும் உன்னுடைய முடிந்தது என்கிற காரியத்தில் ஒரு தொடக்கத்தை தருவார் சகோதரனே. இந்த செய்தி கேட்கிற இந்த நிமிடத்தில் என் ஆண்டவர் தர முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அழகா பேசுகிறேப்பா. பிள்ளை மரித்து போயிட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. சகோதரியே, இனி அவ்வளவுதானு நீங்களும் நானும் தான் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரை நினைக்கிறேன், இல்லைப்பா கொஞ்சம் நித்திரையாக இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து வசனங்களை பார்த்த உடனே பிள்ளையின் கையை பிடித்து தளித்தாகுமே என்கிறார். ஒத்த வார்த்தை தாங்க. அவ்வளோதான். அதற்கு என்ன அர்த்தம்? சிறுபெண்ணை எழுந்திரு. அந்த ஒரு வார்த்தையிலே உடனே மரித்த அந்த சிறுவன் எழுந்து நிற்கிறாள். அல்லேலூயா. அவள் 12 வயது உள்ள ஒரு சிறுபெண் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அருமையான அந்த செய்தியை கேட்கிற சகோதரன் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரை கூப்பிடுங்க. ஏசப்பா, என் வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட நெருக்கத்தோடு நான் இருக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு வாங்க. ஜெபாலயத்தில் வீட்டுக்கு கூப்பிடுறார். வீட்டுக்கு கூப்பிட்றாரு. நீங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த குறைவை நிறைவாக மாற்றங்க, கூப்பிட வேண்டியதானங்க. வாயாங்க வலிக்க போகுது. ஏசப்பா ஒரு அற்புதம் செய்யுங்க சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கொடுக்குற என் பேர் கணேசனுங்க. 25 வருஷமா எப்பொழுதெல்லாம் குறைச்சல்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை சந்திக்கும்படி சொல்லுகிறேன். ஏசப்பா வாங்கலேன்,
எங்கள் ஊழிய அந்த எல்லைகளுக்கு வாங்கலை, நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்களேன், ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறேன், அழைக்கிறேன். அவர் என்னோடு கூட வருகிறார் ஐயா. அலையிலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் நானே உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அற்புதங்களை செய்கிறார் ஐயா. 25 வருஷமாக ஏசப்பா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அற்புதம் செய்கிறார். 6 மாதத்தில் இறந்து விடுவா என்று சொல்லி டாக்டரால் கைவிடப்பட்ட இந்த கணேசனை உயிரோடு கூட எழுப்பினார். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை 25 வருடங்களாக எங்கெல்லாம் பிரசங்கிக்கிறனோ அங்கெல்லாம் அதே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் ஐயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் ஏசப்பாவை கூப்பிடுங்க. எதுவும் முடிந்து போகலைங்க, அவரை கூப்பிடுங்க, அவர்கிட்ட காரியங்களை ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அடுத்து என்ன செய்யுங்க, கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க, ஏசப்பா பார்த்துக்கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புவார், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். அவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். நான் ஏசப்பாட்ட சொல்லிட்டேன், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அமைதியாக இருக்க பழகினீர்கள். ஆனால் என் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். இப்போ உங்களுக்கு என்னங்க அற்புதம் வேணும்? என் கூட சேர்ந்து ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்களேன். எனக்கு என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணி அடுத்து என்ன செய்யணும், கொஞ்ச நாள் அமைதியாக இருந்து பாருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அமைதியாக இருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே. என்னுடைய வாழ்க்கையில் சைலண்ட் மோடு, ஹல்லேலூயா, அதை அப்பியாசிக்க உதவி செய்வீராக. ஜெப ஆலய தலைவன் உம்மை அழைத்த அந்த நேரத்திற்கு பின்பாக அவன் பேசுகிறத நாங்கள் ஒரு வசனத்தில் வாசிக்கல. ஆண்டவரே, அமைதியாக இருக்கிறானே, அந்த சுபாவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஹல்லேலூயா. அந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஆண்டவரே, இப்பொழுது உம்மை நோக்கி எந்த அற்புதம் வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காக ஊழியக்காரனாகி நான் ஜெபம் பண்ணுகிறேன். உங்களுடைய செல்ல பிள்ளை கணேசனாகி நான் இயேசு நாமத்தினால ஜெபம் பண்ணுகிறேன். அவருடைய ஒவ்வொருடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுவீராக. குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், வியாதிகள் சுகமடையட்டும், கடன் பிரச்சனைகள் இயேசு நாமத்தினாலே மாறுவதாக. அவர்களுக்கு இந்த வேலை வேண்டும் என்று சொல்லி எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிற அந்த வேலை வாய்ப்புகளை தருவீராக. அடைக்கப்பட்ட வழிகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுகமடைவதாக. முடிந்தது என்று சொல்லுகிற காரியத்தில் ஒரு தொடக்கத்தை இப்பொழுதே நீ கட்டளையிடுவீரான ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ
அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் கூட ஆண்டவர் என்னை இந்த நாளில் கூட சாட்சியாக ஏற்படுத்தினு இருக்கிறதா நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பேர் காமராஜி. நான் ஒரு புற மார்க்கத்திலிருந்து ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். சிறு வயதிலே 4 வயது இருக்கும்போதே என்னுடைய தாயார் இறந்து விட்டார்கள். தாய் தகப்பனுடைய அன்பு பாசம் என்னதென்று தெரியாமல் வளர்ந்தேன். என்னுடைய பெரியம்மா வீட்டிலே நான் வளர்க்கப்பட்டேன். நாட்கள் கடந்தன. என்னுடைய வாலிபன் நாட்களிலே நான் பக்கவாதத்தினாலே பயங்கரமான பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு இருந்தேன். எங்கள் கிராமத்திற்கு அப்பொழுது சுவிசேஷம் அறிவிக்க 2 பாஸ்டர்ஸ்மார்கள் வருவாங்க. அவங்க வந்து போகிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் என்னுடைய வேதனைகள் கஷ்டங்கள் எங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு சகோதரிடத்தில், அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர்கிட்ட சொன்னேன். அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் பொழுது நான் போயிடுவேன். ரொம்ப நேரம் அவங்ககிட்ட பழக்கமாக இருக்க மாட்டேன். பிறகு நாட்கள் கடந்ததான் வேதனைகள் பயங்கரமாக இருந்தது. மரணத்தின் தருவாயில் இருக்கும் பொழுது ஒரு நாள் என்னை கூப்பிட்டுன்னு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து அந்த பாஸ்டர்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட நான் சொல்லும் பொழுது என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய பாரங்கள், கவலைகள் எல்லாம் அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க எனக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவர் 3 நாளில் உங்களுக்கு சுகம் தருவார், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆராதனைக்கு வருவீங்க, நீங்கள் சாட்சி சொல்லுவீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ அவங்க ஒரு வசனத்தை எனக்கு சொன்னாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று இந்த வசனத்தின் மூலம் என்னோட கூட ஆண்டவர் பேசினார். அதை கேட்ட உடனே என்னுடைய மனசுக்கு சமாதானம், சந்தோஷம் கிடைச்சிது. எனக்குள்ளே இருந்த இருளான வாழ்க்கை மாறினது. ஆண்டவர் பெரிய காரியங்கள் அந்த நேரத்தில் என்னுடைய சரீரத்தில் ஒரு மாற்றத்தை உணர முடிந்தது. அந்த நாளில் கூட ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். திருச்சபைக்கு போக ஆரம்பித்தேன். கடந்தது. பிறகு ஒரு பைபிள் காலேஜ் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். பைபிள் காலேஜ் 3 வருடங்கள் படித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். 3 வருடங்களாக வட மாநிலங்களில் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். மக்களை சந்திக்க, அவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். வட மாநிலம் 3 வருடம் முடித்துவிட்டு மீண்டும் நான் தமிழ்நாட்டுக்கு வந்து கிராம மிஷினரி இயக்கத்தின் மூலமாக இணைந்து 10 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தேவன் கிருபை செய்தார். குடும்பமாக இணைந்து அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள், கஷ்டங்கள், பாரங்கள் இருக்குமானால் இயேசு கிட்ட வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார். நீங்களும் என்னை போல சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பரலோகத்தில் தேவதூதர்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு பெரிய கோர்ட், அங்கே சாத்தானும் வந்து நிற்கிறான். தேவன் அனுமதி கொடுக்குறார். அந்த கோர்ட்டில் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? என் தாசனாகிய யோபை கவனிச்சியா அப்படின்னு கேட்டுட்டு, உத்தமன், சன்மார்க்கன், எனக்கு பயப்படுகிறவன், அவனை போல பூமியில் யாருமே இல்லை அப்படின்னு பரலோகத்தில் அந்த ஹெவன்லி கோர்ட்டில் ஆண்டவர் எல்லாருக்கும் முன்பாக யோபை பாராட்டுகிறார். யோசிச்சு பாருங்க, நம்மளை யாராவது எங்கேயாவது பாராட்டுவாங்களா? இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன், ஏதாவது ஒரு ஃபோட்டோ போட்டால் அவர் லைக் போட்டால் அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னை ஒருத்தர் லைக் பண்ணிட்டான், அவர் 2 பேர் லைக் போட்டால் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இத்தனை வியூஸ் வந்துருச்சு, 50 வியூஸ் வந்துருச்சு. ஏதோ ஒரு ரெக்கக்னேஷன், யாரோ நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டா ஒரு சந்தோஷம். இங்கே பாருங்களேன், உலகத்தை உண்டாக்கின தேவன் ஒரு மனுஷனுக்கு லைக் கொடுக்கிறார், ஜோபுக்கு. சோஷியல் மீடியா, இது காட்ஸ் மீடியா. கடவுளுக்கு முன்பு உள்ள அங்கே ஒரு வீடியோ ஓடுது, யோபை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். இவனை பார்த்தியா, இவன் தான்ப்பா உலகத்திலே பெஸ்ட்டுங்கிறார். பெஸ்ட்டாக இருந்ததற்கான ஒரு அடிப்படை காரணம் என்ன? தன்னுடைய நம்பிக்கையை தேவன் மேல் வைத்திருந்தார், பொன்னின் மேல் அல்ல. ஹலோ குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி நம்ம நிறைய குட்டி பிள்ளைங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல், அவங்க சொல்கிற பேச்சை கேட்காம இருக்கிறீங்க. இது ஏசப்பாவுக்கு இஷ்டமா? இஷ்டம் இல்லை. நம்ம அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும்னு ஏசப்பா ஆசைப்படுறாங்க. அதை வச்சு நம்ம இப்போ ஒரு சின்னதாக ஒரு சாங் கேட்போமா? ஆசை 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 எனக்கு ரொம்ப ஆசை, ஏசு அப்பா பிள்ளையாக வாழ எனக்கு ஆசை. ஆசை 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 எனக்கு ரொம்ப ஆசை,
ஏசு அப்பா பிள்ளையாக வாழ எனக்கு ஆசை. அப்பா அம்மா சொல்ல கேட்டு நடக்க எனக்கு ஆசை. எப்போதுமே கீழ்ப்படிந்து வாழ எனக்கு ஆசை. அப்பா அம்மா சொல்ல கேட்டு நடக்க எனக்கு ஆசை. எப்போதுமே கீழ்ப்படிந்து வாழ எனக்கு ஆசை. ஆசை 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 எனக்கு ரொம்ப ஆசை. ஏசு அப்பா பிள்ளையாக வாழ எனக்கு ஆசை. ஆசை 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 எனக்கு ரொம்ப ஆசை. ஏசு அப்பா பிள்ளையாக வாழ எனக்கு ஆசை. அக்கா, உண்மையிலேயே எல்லா குட்டி பிள்ளைங்களும் இன்னைக்கு அப்பா அம்மா சொல்கிறத கேட்காம உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது டாடி, உங்களுக்கு ஏதாவது செல்ஃபோனை பற்றி தெரியுமா, நான் படிக்கிற பாடத்தை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குற பிள்ளைங்க தான் நிறையா இருக்காங்கக்கா. ஆனால் அப்படிப்பட்டவங்களே ஏசப்பாவுக்கு பிடிக்காதுல்லக்கா. ஆமாக்கா, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறது தான் ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு அர்த்தம். பாட்டு அதை தானே சொல்லுது. ஆமாக்கா. இனிமேல் நம்ம இந்த டிவியை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஏசப்பாவுக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கும் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவாங்கக்கா. ஓகே தானே குட்டீஸ்? இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் கிராமங்களில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு ஏசப்பாவோட அன்பை நீங்கள் அறிவிக்கலாம். நீங்களும் இந்த பாட்டை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து பிரயோஜனப்படுத்துங்க. குட்டீஸ், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பாட்டை சொல்லி கொடுங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு ஆக்ஷன் கற்றுக்கலாமா? ஆசை 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 எனக்கு ரொம்ப ஆசை. ஏசு அப்பா பிள்ளையாக வாழ எனக்கு ஆசை. ஆசை 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 எனக்கு ரொம்ப ஆசை. ஏசு அப்பா பிள்ளையாக வாழ எனக்கு ஆசை. அப்பா அம்மா சொல்ல கேட்டு நடக்க எனக்கு ஆசை. எப்போதுமே கீழ்ப்படிந்து வாழ எனக்கு ஆசை. அப்பா அம்மா சொல்ல கேட்டு நடக்க எனக்கு ஆசை. எப்போதுமே கீழ்ப்படிந்து வாழ எனக்கு ஆசை. ஆசை 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 எனக்கு ரொம்ப ஆசை. ஏசு அப்பா பிள்ளையாக வாழ எனக்கு ஆசை. ஆசை 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 எனக்கு ரொம்ப ஆசை. ஏசு அப்பா பிள்ளையாக வாழ எனக்கு ஆசை. குட்டீஸ், உங்களுக்கும் ஏசப்பா பிள்ளையா வாழ ரொம்ப ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிங்க, ஏசப்பாவுக்கும் கீழ்ப்படுகிறதுக்கு சமம். ஓகேவா? பாய். மெயின்டைன் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம வீட்டில் ஒரு விதையை வாங்கி முளைக்க வைக்கணும், செடியாக வரணும், மரமாக வரணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படும் பொழுது ஒரு நாள் வந்து மண்ணை தோண்டி அந்த விதையை பூமிக்குள்ளே ஊண்டி வச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்க மாட்டோம். அது எப்படியாவது அது ஒரு செடியாக வளர்ந்துராதா, அது பூ பூக்கிற செடினா பூ பூத்துறாதா, ஒருவேளை பழமரமாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு பெரிய மரம் உண்டாகி அதுலேருந்து கனிகள் வந்துடாதா அப்படின்னு சொல்லி அது ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருப்போம். அதற்கு தேவையான எல்லாவற்றையும் நம்ம செய்வோம். அப்போ அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணி அதை வந்து என்ன பர்பஸ்க்காக அந்த செடியை நட்டுனோமோ அல்லது அந்த மரத்தை நட்டுனோமோ அந்த பர்பஸ் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அதை மெயின்டைன் பண்ணி நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை வாலிபர்கள் ஆகிய நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் முடி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்போ முடி நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கரெக்டாக என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணணும். வாரத்தில் 2 நாள் ஷாம்பு போட்டு குளிக்கணும், அல்லது நல்ல தலையில் பேனோ எதுவும் வராதபடி நல்லா அதை வந்து சிக்கெடுத்து தலையை சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் தான் முடி கழியாது, நல்லா வளரும். அப்போ ஹேரை நம்ம மெயின்டைன் பண்ணுறவங்களா இருக்கிறோம். அப்போ சின்ன சின்ன காரியத்தை கூட நம்ம அதை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு பெர்ஃபெக்ட் வளர்ச்சியோடு அது காணப்பட முடியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஒரு மெயின்டைன் ரிலேஷன்ஷிப் வித் காட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள். மெயின்டைன் ரிலேஷன்ஷிப் காட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எப்படி ஆண்டவரோடு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணி போகணும் அப்படிங்கிறது தான். ஆண்டவரோடு இருக்கிற உறவு எப்படி வைத்துக்கொள்வது? வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைங்களும் இந்த 2 காரியத்தை சரியாக செஞ்சால் மட்டும்தான் நம்ம அன்றாட நமக்கு வர்ற பிரச்சனைகளை மேற்கொண்டு சரியான பாதையில் நம்ம போக முடியும். நம்ம இந்த 2 காரியத்தையும் நம்ம எப்படி செய்கிறோம்? ஒழுங்கும் கிரமமான ஒரு கிறிஸ்டியன் லைஃப் நம்ம லீட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு சொன்னாலே வேத வாசிப்பும் ஜெபமும். வேத வாசிப்பு மட்டும் எனக்கு இருந்தால் போதும், ஜெபம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. ஜெபிச்சு கொண்டே இருந்தால் மட்டும் போதும், வேதத்தை நான் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது.
2 கண்கள் நமக்கு இருந்தாதான் நல்ல பார்வை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஒரு கண்ணில் பார்வை இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம வந்து எந்த காரியத்தையும் நம்ம சரியானபடி ஃபேஸ் பண்ணி அந்த காரியத்தை அச்சீவ் பண்ண முடியாதோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளரணும், கிறிஸ்தவ ஓட்டத்துல சீரா நம்முடைய ஓட்டை இருக்கணும் அப்படின்னு சொன்னா 2 கண்களாகிய வேத புத்தகத்தை நம்ம வாசிக்கணும். ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஜெப உறவுல, தனிமையில ஆண்டவரோடு அமர்ந்திருக்கிற அந்த உறவுல சரியான ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்றவங்களா இருக்கணும். இந்த காரியத்துல நம்ம பின்வாங்கி போனவங்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற உறவுல அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் சரியானபடி மெயின்டைன் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவு ஏதோ ஒரு சின்ன பாவத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளால ஜெபிக்க முடியாது, நம்மளால வேதத்தை வாசிக்க முடியாது, அதுல நமக்கு ஆர்வம் இருக்காது. ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், ஆண்டவரே இந்த தப்பு செஞ்சுட்டேன்ப்பா, இனிமேல் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இதை நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால விட முடியல, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஒழுங்கும் கிரமமான வேத வாசிப்பும் ஜெபமும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே நம்ம உலகத்துல வானிலே சிறகடித்து பறக்க வேண்டிய பறவைகள் நாம அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். ஒருவேளை சிறகொடிந்த பறவையை போல இந்த வாலிப வயதுல நான் வாழ்க்கையை பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தீங்க, கேட்டு கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய சிறகுகளை மறுபடியும் பறக்க வைப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு புதிய சிறகுகளை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்மோடு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் மறுபடியும் நான் புதுப்பித்து கொள்ள விரும்புகிறேன், மறுபடியும் நான் மெயின்டைன் பண்ண விரும்புகிறேன். டெய்லி என்னோட அன்றாட ரொட்டீன் லைஃப் வேதம் வாசிக்காம ஜெபிக்காம அந்த நாளை நான் துவங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்களேன். ஆண்டவர் அந்த நாள் முழுவதும் உங்களுடைய காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணுவார். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலையும் ஞானம் உள்ளவங்களா, காரிய சித்தி உள்ளவங்களா, நீங்க செய்யற எல்லா காரியங்களையும் தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியது வேத வாசிப்பு, ஜெபம். தனிமையில ஆண்டவரோடு உட்கார்ந்து மணிக்கணக்கா நீங்க நேரத்தை செலவிடுங்க. எதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணலாம். பேரண்ட்ஸ்ட ஷேர் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸ்ட ஷேர் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர்கிட்ட எதையுமே மறைக்கணும்னு அவசியமே இல்லை. என்னால இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, ஆனா நான் செஞ்சிடறேன், என்னை மன்னிச்சிருங்க, இதுல இருந்து எனக்கு விடுதலையை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஓப்பனா ஷேர் பண்ணுங்க. உங்களோட இன் அண்ட் அவுட் எக்ஸ்பீரியன்ஸை ஆண்டவர்கிட்ட ஃப்ராங்கா நீங்க ஷேர் பண்ணுங்க. அவர் உங்க கூட இருப்பார், அவர் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பார், அவர் உங்களுக்கு பெஸ்ட் பார்ட்னரா இருப்பாரு. இதை காட்டில் வேற என்ன வேணும்? அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி, உங்க வாழ்க்கையில ஆண்டவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வேளையில உங்களிடத்துல தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய விருப்பத்திற்கு உங்களை முற்றிலுமாய் நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்தருளுவாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் மிஷனரியின் பெயர் மெர்லின் லாஸ்லோ. மெர்லின் லாஸ்லோ எழுத்து வடிவமே இல்லாத ஒரு மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுத்து அந்த மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்கள். வேதாகமத்தில் புதிய ஏற்பாடு முழுவதையும் அம்மொழியில் மொழிபெயர்த்தவங்க தான் மெர்லின் லாஸ்லோ. அவங்கள பற்றி இன்னைக்கு நம்ம சிறிது பார்ப்போமா? அவங்க 1967ஆம் ஆண்டு பப்புவா நியூகினியா தீவுகளில் போய் பணி செய்தவர்கள். பப்புவா நியூகினியா தீவுகளில் இருக்கிறவங்க 700 விதமான மொழிகள் பேசுகிறாங்க. அந்த 700 விதமான மொழிகளில் ஒரு மொழி தான் செப்டிகிவாம் மொழி. இந்த செப்டிகிவாம் மொழியில் எழுத்து வடிவமே கிடையாது, பேச்சு மொழி தான் உண்டு, எழுத்து வடிவம் கிடையாது. 1967ஆம் ஆண்டு பப்புவா நியூகினியா தீவுக்கு கடந்து சென்றாங்க. பப்புவா நியூகினியா தீவில் உள்ள ஹானா அப்படிங்கிற ஒரு தீவை வந்தடைந்தாங்க. ஹானா அப்படிங்கிற தீவுல எப்படி இருந்தாங்க மக்கள் அப்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க மக்களுக்கு என்ன செஞ்சாலும் அவங்க மந்திரவாதிகளை தேடி செல்வாங்க. மந்திரவாதிகள் என்ன செய்வாங்கன்னா,
அவங்களுடைய யாருக்கு முடியலன்னு கூட்டிட்டு போறோமோ அவங்களுடைய நெற்றிகள்ல மூங்கில்களால் கீறி ஒரு விதமான இலைகளை வாயில மென்னு அந்த கீர்ன இடத்துல துப்புவாங்க. அதனால அந்த வியாதியெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. அதனால என்ன வியாதினாலும் மந்திரவாதிகளை தேடி சென்றிருந்தாங்க. ஆனா அந்த மெரிலின் லாஸ்லோ அவங்களுக்கு இயேசுவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த மொழியை கற்றுக்கொண்டு அவங்களுக்கு அவங்க மொழியில இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு நாள் இரவும் 1 மணி நேரம் அந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி எடுத்து சொல்லி கொண்டு வந்தாங்க. அதோடு மாத்திரமல்லாது சைட் பை சைடா அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அந்த மொழிக்கு ஒரு எழுத்து வடிவத்தை கொடுக்க ஆரம்பித்தாங்க. எழுத்து வடிவத்தை கொடுத்ததோடு அங்கு உள்ள சிறுவர்கள் வாலிபர்களை கூடி வர செய்து அவர்களுக்கு அந்த மொழியின் எழுத்து வடிவத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்தாங்க. இவங்களுடைய இடத்திற்கு ஒரு சிறு இல்லம் அமைத்து அந்த இல்லத்துல அவங்க வாலிபர்களையும் சிறுவர்களையும் அழைத்து அவர்களுக்கு எழுத்து வடிவத்தை கற்றுக் கொடுத்து வந்தாங்க. இதுல 500க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த கானா மொழியில அவங்க எழுத படித்து கொண்டு இருந்தாங்க. அதோடு மாத்திரமல்லாது வியாதிப்பட்ட அநேகரை அவங்க அழைத்து அவங்களுக்கும் சிகிச்சை அளித்து கொண்டு வந்தாங்க. இதனால அநேகர் சுகம் பெற்றவர்களாக திரும்பி சென்றனர். அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் திரும்பி சென்றனர். ஒரு நாள் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல இயேசுவை செய்த அற்புதங்களை சொல்லிட்டு வரும்போது ஒரு குருடனின் கண்கள்ல இயேசு உமிழ்ந்து சேருண்டாக்கி அதனால அவனுடைய கண்கள்ல சுகம் கொடுத்தார் அப்படிங்கிறத அவங்க அந்த நிகழ்ச்சியை அவங்க சொல்லும் போது எல்லா மக்களும் குதித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த இயேசு கிறிஸ்து சிறந்த துப்புவோர் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு மந்திரவாதி, அவர் சிறந்த மந்திரவாதி, சுகப்படுத்துகிற மந்திரவாதி அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னுடையகளுக்காகவே அவர் பிறந்து வளர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அவரை இயேசு கிறிஸ்துவ அப்படியே ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அடுத்து தொடர்ந்து மெர்லின் லாஸ்லோட செய்திகளை கேட்கும் போது அவரோடு இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி அவர்கள் சொல்லுவதை கேட்கும்போது அவர் சிறந்த மந்திரவாதி மட்டுமல்ல, அவரே மெய்யான தேவன் என்பதையும் அவர்கள் கண்டுகொள்ள ஆரம்பித்தனர். அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அநேகர் சுகம் பெற ஆரம்பித்தாங்க. இதை அறிந்த அருகில் உள்ள தீவில் உள்ள ஒரு 10 பேர் தங்களுக்கு சுகம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெர்லின் லாஸ்லோவை தேடி வந்தாங்க. அவங்க தங்களுடைய சுகத்திற்காக தேடி வந்தாங்க. ஆனா மெர்லின் லாஸ்லோ அவங்களுடைய நிலைமையை பார்த்து நீங்க இங்க ஒரு 10 நாட்கள் தங்கி இருந்தாதான் சுகத்தை பெற முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி 10 நாட்கள் தங்கி இருப்பதற்கு சம்மதித்து 10 நாட்கள் தங்கி இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் கானா மொழியில பேசுகிறதையும் எழுத கற்றுக் கொடுக்கிறதையும் அவங்க பார்த்தாங்க. இயேசுவை பற்றி நீங்க இந்த கானா மொழியில நீங்க எழுதி கொடுக்கிறது போல எங்களுடைய மொழியிலும் எழுதி கொடுக்கணும், எங்களுடைய தீவுகளுக்கும் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி மெர்லின் லாஸ்லோவை அழைத்தாங்க. ஆனா மெர்லின் லாஸ்லோ அங்க நான் வர முடியாது, ஏன்னா இந்த மொழியில நான் அந்த புதிய ஏற்பாடு முழுவதையும் மொழிபெயர்த்து வேதாகமத்தை மொழிபெயர்த்து முடித்தால்தான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்தாங்க. ஆனாலும் அவங்க ரொம்ப வருந்தி கேட்டுக்கொண்டு 10 நாட்கள்ல சுகம் பெற்றவர்களாக தங்களுடைய தீவுக்கு திரும்பி சென்றாங்க. தங்களுடைய தீவுக்கு திரும்பி சென்ற அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவர் ஒருவர் தான் சுகமளிக்கிற தேவன் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு ஒரு ஆலயத்தை கட்டி வைத்தாங்க. மெர்லின் லாஸ்லோ ரொம்ப அவங்க வருந்தி கேட்டதுனால சில மாதங்கள் கானா தீவுல உள்ள அநேக ஒரு கூட்ட மக்களோடு அந்த தீவுக்கு பக்கத்து தீவுக்கு பிரயாணம் பண்ணி போனாங்க. பிரயாணம் பண்ணி போய் அந்த தீவுகளை சுற்றி பார்த்த பொழுது அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்னன்னு பார்த்தா அந்த தீவின் நடு மையத்துல சிலுவையோடு ஒரு கட்டடம் இருந்தது. அது என்ன அப்படின்னா, எங்களுடைய தீவிலும் எங்களுடைய மொழியில இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற இடமாக இது இருக்கட்டும் அப்படின்னு நாங்க கட்டி வைத்திருக்கிறோம் அப்படின்னு அந்த கிராமத்தினர் சொன்னாங்க. உடனேயும் மெர்லின் லாஸ்லோக்கு கண்களில் தண்ணீர் தார தாரையாய் வடிந்தது. என்ன ஒரு விசுவாசத்தோடு மக்கள் இப்படி ஒரு இடத்தை கட்டி வைத்திருக்கிறாங்களே, இவங்களுக்கு கண்டிப்பாக சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க தங்களுடைய இடத்திற்கு வந்தாங்க. வேகமாக தன்னுடைய மொழிபெயர்ப்பு பணியை நிறைவேற்றினாங்க. வேதாகமத்தை முழு வேதாகமத்தையும்
இந்த ஹானா மொழியில மொழிபெயர்த்து முடித்து விட்டு அவர்கள் இறந்தார்கள். அவங்களுடைய இறப்புக்கு பின்பாக இந்த ஹானா மக்கள் 5 நாட்கள் துக்கம் கொண்டாடி அவர்களுடைய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொல்லுகிறவர்களாக மாறினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட இன்னும் அநேக தீவுகளில் இயேசுவை பற்றி தெரியாத ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மலைவாழ் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பழங்குடியினர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல உங்களின் பங்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ ஒரு கதை கேட்கலாமா? நம்ம இப்போ கேட்க போகிற கதை இயேசுவின் சித்தம். இயேசுவின் சித்தம் தான் என்னன்ட்டு நம்ம கேட்கலாமா? ஏசப்பாவோட வார்த்தை கேட்டு அதன்படி நடந்தால் நமக்கு கிடைக்கும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் சொல்லவே முடியாது. ஏசப்பாவோட சத்தத்தை கேட்க உங்களுக்கு ஆசையாக இருக்கா? டெய்லி பைபிள் வாசித்து ப்ரே பண்ணாலே ஏசப்பா கிட்ட கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். மச்சக்கோ அப்படிங்கிற ஒரு தாயார் ஒரு போரில் அவங்களோட ஹஸ்பண்டை இழந்துடுறாங்க. இதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட 3 பிள்ளைங்களையும் வச்சுட்டு குரோஷிமா அப்படின்ற ஊருக்கு போகிற ஒரு ட்ரெயினில் அவங்களோட 3 பிள்ளைங்களையும் கூப்பிட்டுட்டு போய் போகிற வழியிலேயே 3 பிள்ளைங்களையும் தூக்கி போட்டுட்டு அவங்களும் கீழே விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போகிறாங்க. ஆனால் ஏசப்பா நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அவங்களும் குதிக்காமல் இருந்து குரோஷிமா அப்படிங்கிற அந்த ஊரில் போகிற அந்த ட்ரெயின்லேயே அவங்களும் போய் குரோஷிமாவில் இறங்குறாங்க. அந்த இடத்துல கஷ்டப்பட்டு அந்த 3 பிள்ளைங்களையும் வச்சுட்டு வேலை தேடுறாங்க. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு வேலை கிடைக்கிது. அந்த வேலையில் அவங்க நல்லா பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த இதில் உயர்ந்த பதவி கிடச்சிச்சு. அவங்களோட 3 பிள்ளைங்களையும் பைபிள் வாசித்து ப்ரே பண்ணி ஆண்டவருக்குள்ளே நடத்தினாங்க. உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இவங்களும் சந்தோஷமாக இருந்தாங்களாம். அன்றைக்கி நைட்டு ஏசப்பா சொன்னாங்களாம், இந்த வேலையை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவங்க யோசிக்காமல் ஏசப்பா சொன்னதை கீழ்ப்படிஞ்சு அவங்க குரோஷிமா பக்கத்தில் இருக்கிற ஒரு மலைக்கு போயிடுறாங்க. அவங்க 3 பிள்ளைங்களையும் கூட்டு போய் அங்கே இருந்தப்போ அடுத்த நாளே அமெரிக்கா குரோஷிமா மேலே குண்டு போட்டாங்களாம். கீழ்ப்படிந்த அந்த தாயாரோட குடும்பத்தை ஏசப்பா பத்திரமா பாதுகாத்திருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க கடினமாக வேலை செஞ்சு அவங்க பிள்ளைங்களை வளர்த்தாங்களாம். அவங்க பிள்ளைங்களை பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ண சொல்ல மறக்கவே மாட்டாங்களாம். அவங்களோட ஒவ்வொரு பிள்ளைங்களையும் மிஷினரியாக அர்ப்பணிச்சாங்களாம். 3 பேரில் ஒருத்தரை ஜமேக்காவிற்கும், இன்னொருத்தவங்கள ஆப்பிரிக்காவுக்கும், இன்னொருத்தவங்கள இந்தியாவுக்கும் மிஷினரியாக அர்ப்பணிச்சாங்களாம். மச்சக்கோ அம்மையார் தனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ண போனாங்களே, ஏசப்பா கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவங்கள பத்திரமா பாதுகாத்துருக்காங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, எனக்கு அன்பு செலுத்த யாருமே இல்லை, எனக்கு வாழ்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களா? ஏசப்பா உங்கள் கூட இருக்காரு, கவலையே படாதீங்க. தொடர்ந்து பைபிள் வாசிங்க, ப்ரே பண்ணுங்க, ஏசப்பாவை பிடிச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மந்தையில் சீராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேச நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டேன் அதற்காகவுமே,
தேடுவோர் யார் என் நாடுகளை? பாடுபட்டேன் அதற்காகவுமே. தேடுவோர் யார் என் நாடுகளை? அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம்